ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆண்டவராகிய கர்த்தர். சரி, தட்டிடுங்க. அப்புறம் நான் பேசுறேன். தட்டிடுங்க. எதை செஞ்சாலும் முழு பலத்தோட செஞ்சிடணும். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன். இங்கே தாசன் சொல்லுகிறார், பெலன் அப்படின்னு சொல்லாம கர்த்தர் என் பெலன் என்று பதிவு செய்கிறார். நமக்கு இயல்பாகவே இயற்கையாகவே ஒரு பெலன் இருக்கு. அந்த பலத்தை வைத்துதான் இன்னைக்கு நம்ம முழித்து விழித்து குளித்து ஆயத்தமாகி இங்க நம்ம வந்திருக்கோம். அந்த பலத்தை வச்சுதான் உழைக்கிறோம். அந்த பலத்தை வச்சுதான் வாழ்க்கையில நம் அன்றாட கடமைகளை நம்ம நிறைவேற்றுறோம். இந்த உடலை படைத்த தேவன் இந்த உடலுக்குள்ளாகவே ஒரு பலத்தை ஆற்றலை வச்சிருக்காரு. ஆனா இந்த பலன் எப்படிப்பட்ட பலன் என்றால், ஒரு அளவுக்குட்பட்ட ஒரு பலன். ஒரு லிமிட் இருக்கு இந்த பலனுக்கு. எவ்வளவுதான் ஸ்ட்ரென்த் நமக்கு இருந்தாலும் பலன் நமக்கு இருந்தாலும் ஒரு எல்லைக்குட்பட்ட பலன் தான் நம்முடைய பலன். ஆமா, காலையில நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு பிரிஸ்கா ஒரு ஒர்க் நம்ம ஆரம்பிக்கிறோம்னா அந்த சாப்பிட்டு காலையில இருந்து அந்த பவரை வச்சு ஒரு 11 மணி 12 மணி 1 மணி வரைக்கும் வண்டி ஓடும். 1 மணிக்கு மேல கொஞ்சம் பெட்ரோல் போடணும், பௌத்துக்கு போட்டு கொஞ்சம் மறுபடியும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், கொஞ்சம் ஆற்றலை ஏத்தி அதுக்கப்புறமா அதை வச்சு இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ணலாம், கடத்தலாம். இப்படிதான் போயிட்டு இருக்கு பாருங்க நம்முடைய பலன் எல்லாமே. இயல்பாக இயற்கையாக ஒரு பலன் நமக்கு இருக்கு, நமக்கு தெரியும். அந்த பலன் எல்லாம் ஒரு எல்லைக்குட்பட்ட ஒரு பலன், ஒரு வகை அறைக்கு உட்பட்ட ஒரு பலன். எந்த மனிதனை ஆனாலும் அவங்க எப்படிப்பட்ட ஒரு பாடி பில்டரா இருந்தாலும் சரி, பெரிய ஜாம்பவானா இருந்தாலும் சரி, இந்த மாம்ச சரீரத்திலே அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையிலே அவர்களால் ஒரு முழுமையான ஒரு பலன் நிறைவோடு வாழ முடிகிறது கிடையாது. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே சிம்சோன் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய பராக்கிரமசாலியை குறித்து நாம் வாசிக்கின்றோம். வேத புஸ்தகத்துல அவனை மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான மனுஷனை நீங்க பார்க்கவே முடியாது. அவன் என்ன பண்றான், ஒரு நாள் அவன் ஒத்த மனுஷன் அவனை காலி பண்றதுக்காக 1000 போர் வீரர்கள் வருகிறார்கள், யுத்த வீரர்கள். யுத்த வீரர்கள் என்று சொல்லப்படும் பொழுது பயிற்றுவிக்கப்பட்டவர்கள், பல தரமான ஆயுதங்களை கரத்தில் வைத்திருக்கக்கூடியவர்கள். 1000 பேர் வரான் இவனை எதிர்க்க. ஆனா இவன் ஒரே ஆள் தான். என்ன பண்ணானா, வேதம் சொல்லுகிறது, ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை காலி பண்ணிட்டானா. அடிச்சு போட்டானா பாருங்க. ஆட்கள் எல்லாம் சும்மா குவியலா நிக்கிறாங்களாம். அப்படி பண்ணிருக்கான் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு பலன். ஆனா அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பைபிள் சொல்லுது, தாகத்தினால் நாவு வறண்டு போய் பலன் குன்றி ஜீவன் போக தான் மரிக்க போகிறேன் என்று சொல்லி கலங்கி கர்த்தரை நோக்கி அவன் பார்த்து தன்னை பலத்தால் இடை கட்டி கொள்ளுகிறான். அப்போ இன்னைக்கு நான் சொல்றேன், வாழ்க்கையில மனிதர்களாகிய நமக்கு பல வகையான பவர் இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க மணி பவர்னுவாங்க, பண பலம். சில பேர் சொல்லுவாங்க ஆள் பலம்னு சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு, ஆள் பலம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க பவர், மசில் பவர், பிசிக்கல் பாடி பவர், பலன் இருக்கு அப்படின்வாங்க. இப்படி ஒவ்வொரு விதத்துல பலன் பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாமே நான் சொல்றேன் ஒரு லிமிட்டுக்கு உட்பட்டது. எவ்வளவுதான் மணி பவரா இருந்தாலும் அது பெரிய ஒரு காரியத்தை அவங்களுடைய வாழ்க்கையில முழுமையா செஞ்சிருது இல்ல. அதை கடந்த பல விஷயம் இருக்கு. எவ்வளவுதான் மக்கள் செல்வாக்கு இருந்தாலும் சில இக்கட்டுகள் என்று வரும் பொழுது அவங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியாம திண்டாடக்கூடிய சூழ்நிலைகள் வந்து விடுகிறது பாருங்க. அப்ப இன்னைக்கு இந்த புதிய மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான செய்தி என்னவென்றால், உங்களுக்கு இன்னும் அதிகமான பலன் தேவைப்பட போகிறது. நீங்கள் உழைக்க பிழைக்க, ஊழியங்கள் செய்ய, தொழில் செய்ய, குடும்ப வாழ்வில் சீரும் சிறப்புடன் வாழ இன்னும் உங்களுக்கு அதிக மனபலன், உடல் பலன், உயிர் பலன், இப்படின்னு நிறைய பலன் உங்களுக்கு தேவைப்படுகிறது.
அப்போ இதுவரை உங்கள் வாழ்வில் வெளிப்படாத பலத்தை நீங்கள் இந்த மாதத்திலே பெற்று அனுபவிக்க போகிறீர்கள். அப்ப எந்த பலன் நமக்கு போதுமானதா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற அந்த கொஞ்ச பலனோட நம்ம என்ன பண்ண போறோம்? தேவ பலத்தை கூட்டிக் கொள்ள போறோம். அப்ப ஏற்கனவே நமக்கு ஒரு பலன் இருக்கு, நல்ல விஷயம் தான். ஆனா அந்த பலத்தை வச்சு வாழ்க்கையில் நாம் முழுமை அடைந்து விட முடியாது. அப்ப நாம் முழுமை அடைவதற்கும், இந்த மாதத்தில் வெற்றிகரமாய் வாழ்ந்திருப்பதற்கும், இனி வருகிற நாட்கள் எல்லாம் நம்முடைய நல்நோக்கங்கள் நிறைவேற்றப்படுவதற்கும் நமக்கு, சொல்லுங்க பார்க்கலாம், மோர் பவர், இன்னும் பலன் தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்த ஆண்டவர் இன்றைக்கு சில தரமான சத்தியங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்து அந்த சத்தியத்தை சாத்தியமாக்கி நம்ம இன்னும் அதிகம் உள்ள பலவான்களாய் தேவாதி தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார். நம்முடைய கையின் பிரயாசங்கள்ல, குடும்ப நல் வாழ்க்கையில நம்முடைய நல்நோக்கங்கள் நிறைவேற்றப்பட கர்த்தர் இன்னும் அதிக பலத்தை அவர் நமக்கு தந்திரல போகிறார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த பலன் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? எத்தனை பேர் சொல்றீங்க போதும்னு? போதவே போதாது, இன்னும் கொஞ்சம் வேணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் வசனத்தை கவனிங்க. அல்லேலூயா. அப்போ இன்னும் கொஞ்சம் பலன் நம்மளை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்பது வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றாய் இருக்கிறது. பாருங்க, வீட்டில் சிலிண்டர் யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கும்போது சிங்கிள் சிலிண்டர், ஒரு சிலிண்டர் வாங்கியிருப்போம். என்ன ஆகும்? ஃபேமிலியில் நபர்கள் அதிகமாவார்கள், சாப்பாடும் விதவிதமாக இன்னும் செய்ய ஆரம்பிப்போம். ஒரு சிலிண்டர் என்ன ஆகாது? பத்தாது. 30 நாளைக்கு பத்தாது. என்ன பண்றோம்? அடிஷனல் சிலிண்டரை ஆட் பண்றோம், 2 சிலிண்டரா மாத்துறோம். அப்போ அந்த சிலிண்டருடைய அந்த பவர் என்ன ஆகல, நமக்கு போதல, ஆட் பண்ணிடுறோம். ஆரம்பத்தில் கல்யாணம் புதுசுல கேஸ் ஸ்டவ்னு பார்த்தீங்கன்னா 2 அடுப்பு, 2 பர்னர் போட்டு 2 இருக்கும். அப்புறம் குழந்தைங்கள்லாம் பிறந்துருவாங்க, இன்னும் வீட்டில் எல்லாம் பெருகிறோம், ஆட்கள் அதிகமாகும். இப்போ ஸ்டவ்வை மாற்றுவோம். என்னவா மாற்றுவோம்? இப்போ சொல்றாங்க பாருங்க, ஒரே கேஸ் ஸ்டவ் தான் 5 அடுப்புகள், சில பேர்லாம் 6 அடுப்புகள், அட்வான்ஸ்டா வந்துருச்சு. ஒரு காலத்தில் என்ன வச்சிருந்தோம்? 2 அடுப்புகள், இப்போ பத்தல. நமக்கு ஒரு அறிவு இருக்கு பாருங்க, ஒரு நாலேஜ் இருக்கு பாருங்க. என்ன பண்றோம்? ஒரு தேவை வரும்பொழுது அதை கூட்டிக் கொண்டே இருக்கிறோம். சிலிண்டரை கூட்டுறோம், ஸ்டவ்வை கூட்டுறோம். ஏசி போடுறோம் பாருங்க. இந்த நாட்கள்ல மேக்சிமம் எல்லாரும் ஏசி யூஸ் பண்றோம்ல. நைட்ல நிறைய நம்ம யூஸ் பண்றோம். நைட்ல சூரியன் தான் இல்லை, சூடு அப்படியே இருக்குது. பகல்ல சூரியன் இருக்கு, உஷ்ணம் இருக்கு, சூடு இருக்கு, ஓகே தான். ராத்திரி சூரியன் இல்லை, ஆனா சூடு மட்டும் அப்படியே இருக்குது. ஏசி போட்டா கூட பத்த மாட்டேங்குது. என்ன பண்றோம்? ஆட் பண்றோம். ஃபேனையும் போடு. ஏசி போட்டாலும் என்ன பண்ண மாட்டேங்குது? ஏசியும் போடு, ஃபேனும் போடு. தேவைப்பட்டா கொஞ்சம் பெடஸ்ட்ரியல் ஃபேனும் சைடில் விடு. பவரை கூட்டுறோம், காற்றை கூட்டுறோம், கூலிங்கை கூட்டுறோம், ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதிகரித்து கொண்டே இருக்கிறோம். சிங்கிள் ஃபேஸ்ல வீட்டு கரண்ட்டை நம்ம யூஸ் பண்றோம். நாட்கள் ஆக ஆக பிள்ளைகள் வளர வளர பத்த மாட்டேங்குது, 3 ஃபேஸா மாத்துறோம், கன்வெர்ட் பண்றோம், அதிகமாக்குறோம். அல்லேலூயா. இப்போ நானும் அதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவரே, பணம் பத்தல ஆண்டவரே. ஃபர்ஸ்ட் 1 கோடி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ 2 கோடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். 2 கோடி கொடுங்க ஆண்டவரே. எதுக்கு? சர்ச்சு கட்டுறதுக்கு. இன்னும் கொஞ்சம். இப்போ நான் தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவரே, 2 கோடி கொடுத்தீங்கன்னா சர்ச்சை கட்டுவேன். இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஒரு 2 கோடி கொடுத்தீங்கன்னா என் வீட்டையும் கட்டிடுவேன். அதோட முடிக்கலனா என் ஜபத்துல 2 கோடி கொடுத்தீங்கன்னா சர்ச்சை கட்டுவேன். இன்னும் எக்ஸ்ட்ரா 2 கோடி கொடுத்தீங்கன்னா வீட்டை கட்டுவேன். இன்னும் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்து ஒரு 20 கோடி கொடுத்தீங்கன்னா என் சபையில இருக்கிற எல்லா மக்களுக்கும் சேர்த்து வீட்டை கட்டிடுவேன். யாருக்கு? உங்களுக்கு தான் சொல்றேன். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் ஜெபம் பண்றேன். எனக்கு ஆசை இருக்கு. என் பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு எனக்கு ஆசை இருக்கு. அது பெஸ்ட் ஆசையை யோசித்து பார்த்தா எல்லாருக்கும் கிரவுண்ட் வாங்கி வீட்டை கட்டி விட்டுருவோம். நான் நம்புற சீக்கிரத்துல நான் அதை செய்வேன். நீங்க எது காமெண்ட் சொல்றீங்க? நீங்க என்ன ஜெபம் பண்ணா, ஆண்டவரே அவருக்கு 20 கோடினா எங்களுக்கு 1000 கோடி வேணும். பத்தல. இன்னும் நம்ம சொல்ற எல்லாமே இது பத்தல. ஆமா, ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தமா தூண்டு இரும்பு பெட்டியில ட்ரெஸ்ஸை வச்சுட்டு இருந்தோம். பத்தல.
அப்புறம் ஒரு ரேக் ஆச்சு, அப்புறம் ஒரு பீரோவாச்சு. இப்ப பார்த்தா 4 பீரோ ஆயிருச்சு. இப்ப ஆள்ல வீட்டை விட்டு வெளியே வர வேண்டியதுதான். பொருள் நிரம்பி போச்சு, வீட்டுக்குள்ள சாமானும் பொருளும் நிரம்பி போச்சு. அப்ப ஆட் பண்றோம் பாருங்க, பவர் பத்தல, தேவை இருந்துகிட்டே இருக்கு. கவனிங்க, எழுத்தின் பிரகாரமாக வாழக்கூடிய வெளிப்புற வாழ்க்கையில சிலிண்டர் பத்தல ஆட் பண்றோம், ஸ்டவ் ஆட் பண்றோம், கரண்ட் ஆட் பண்றோம், ஃபேன் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம், எல்லாத்தையும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், வெளிப்புற தேவைகளை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், Dress பத்தல ஆட் பண்றோம். ஆனா இன்னர் மேன், உள்ளான மனிதன்ல பலன் கம்மியா தான் இருக்கு. அதை எப்படி அதிகரிக்க செய்வது, அதை எப்படி இன்னும் வளர்த்தி கொள்வது என்பதை குறித்து ஒரு பெரிய விழிப்புணர்வு அற்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கு நாம் விழிப்புணர்வு அடைய வேண்டும். வெளிப்புற விஷயத்துல சைக்கிள் தான் இருந்துச்சு, ஆனா பத்தல, பைக்கை மாத்துறோம், பைக்ல இருந்து காருக்கு போறோம். இப்படி அதிகரிப்பது போல உள்ளார்ந்த நிலையில் பலனை, சத்துவத்தை, ஆற்றலை நாம் அதிகரித்து கொள்ள வேண்டும் என்று தேவன் இன்றைக்கு இந்த காலையில் நம்மை அறிவுறுத்துகிறார். அப்ப அந்த பலனை பெருக்கிக் கொள்வதற்கு ஒரு தரமான வேலையை தான் ஆபகுக் தீர்க்கதரிசி செய்கிறார். என்ன செய்கிறார்? இது மேலுள்ள காரியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் பல வகையான பலவீனமான பாதையில் நஷ்டங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் போன்ற பல வகையான பாதையில போயிட்டு இருக்காரு. ஃபுல்லா வாசிக்க நேரம் இல்லை, நீங்க வாசித்து பார்க்கலாம். இப்படி பல வகையான சவாலின் பாதையில போகும்பொழுது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பலன் குறைகிறது, சோர்வு வருகிறது, நம்பிக்கையற்ற நிலைகள் உருவாகுகிறது. அப்ப சோர்ந்து போயிடுறாரு. இப்ப தன் பலத்தை கூட்டிக் கொள்வதற்கு அவர் செய்யக்கூடிய வழிமுறைகளை பாருங்கள். என்ன செய்கிறாராம்? முதலாவது அவர் செய்கிற ஒரு காரியம், பலனை கூட்டிக் கொள்ள தன் சொந்த வாயை திறந்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் அன்பு பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில பலன் அதிகரிக்கணுமா? உங்களுடைய உணர்வு தளத்தில், உயிர் தளத்தில், உங்களுடைய உள்ளார்ந்த நிலையில் பலன் அதிகரிக்கணுமா? வாய்களை திறந்து நீங்க சொல்ல வேண்டிய அவசர அற்புத அறிக்கை, கர்த்தரின் பலனா இருக்கிறார். எனக்கு பலன் இருக்கு இல்லாம இல்ல, ஆனா அது ஒரு லிமிட்ல இருக்கு, ஒரு அளவுல இருக்கு. இப்ப கர்த்தரின் பலனா இருக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது அவருடைய பலன் உங்க லைஃப்ல வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சு, உங்களுடைய பலனோ அவருடைய பலனோ இணைந்து பலன் ஆற்றல் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பலவீனம் வந்துருச்சுன்னா பலவீனம் சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்படி சொல்றதுனால பலன் வர போகிறதே இல்ல. ஒண்ணு சொல்லுங்க, நீங்க வார்த்தையை மாத்துங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வார்த்தையை மாத்துங்க. அல்லேலூயா. பலன் எப்படி வரும்? வல்லமை எப்படி வரும்? உன் வாய் மூலமா தான் வல்லமை உன் வாழ்க்கையில வரும். வல்லமைக்கு வழியே உன் வாய். நல்லா இருக்குல்ல? டைட்டில் போட்டுலாம் நினைக்கிறேன் நான். உங்கள் வல்லமைக்கு வழியே எந்த வாய்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வல்லமைக்கு உங்க வாய், ஏன் வல்லமைக்கு ஏன் வாய். அந்த வாயில வர வேண்டிய வார்த்தை என்ன? கர்த்தரின் பலனாய் இருக்கிறார். அடுத்தது அவர் பதிவு செய்கிறார் மிக உறுதியாக, அவர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி என்னை உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இதுதான் உங்க வாயிலிருந்து இந்த மாதம் வர வேண்டிய வாக்கு. இந்த வாக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை உங்க வாழ்க்கை இன்னும் அதிக பலன் உள்ளவர்களாய், பலம் உள்ளவர்களாய் உங்களை மாற்ற போகிறது. என்ன பண்ண போறோம்? கர்த்தரின் பலன், கர்த்தரின் கால்கள். கால்கள்னா ஏதோ இந்த கால் மட்டும் நினைக்காதீங்க. கால்கள் என்றால் வாழ்வின் அஸ்திபார, உங்கள் வாழ்வின் அஸ்திபாரங்கள், உங்கள் வாழ்வின் ஆதாரங்கள், உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அடிநாதங்கள். அது ஒருவேளை பொருளாதார ஆதாரமா இருக்கலாம், உங்களுடைய சரீர ஆரோக்கியங்களா இருக்கலாம், உங்கள் குடும்ப சமாதானமா இருக்கலாம். வாழ்வின் ஆதாரங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? பலப்படுத்தி, உறுதிப்படுத்தி உங்கள் வாழ்வின் ஆதாரத்தை அடி மட்டத்தில் இருந்தாலும் அதை அவர் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருகிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களை குறித்த அவருடைய நினைவுகள், நல்ல நல்ல எண்ணங்கள் அத்தனை உயரமானதாய், மேன்மையானதாய், மிக மகிமையானதாய் இருக்கிறதா. அப்ப நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன? என்ன குறித்து அவர் உயர்ந்த நினைவோடு இருப்பது நல்ல விஷயம். ஆனா அதனால என் லைஃப்ல நான் உயர்ந்துட முடியாது. அவர் உயர்வா நினைச்சாலும் நான் நம்பணும், நான் சொல்லணும், அவர் என்னை குறித்து உயர்வா எண்ணி இருக்கிறார்.
அவரின் ஆதாரங்களை வலுப்படுத்துவார். என்னை உயர் தளத்திலே, அதாவது பெஸ்ட் பிளேஸ்ல, சிறந்த நிலையில, சிறந்த சூழ்நிலையில, சிறந்த மேன்மையில அவர் என்னை கொண்டு வந்து வைப்பார்.